உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் வீட்டுக்காரிய பத்தி தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற. என்னல எதுவும் ஆளாளுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க எப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு? உங்கள யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? பள்ளி ஒருத்தர பாடம் ஒழுங்கா நடக்குதா, பசங்க ஒழுங்கா இருக்காங்கறத மட்டும் பாருங்க. எதுக்கு ஒருத்தரோட தண்ணிப்பட்ட இதுல போய் நம்ம மூக்க நுழைச்சுக்கிட்டு? ஐயா, மத்தவங்களோட தனிப்பட்ட விஷயம் எங்களுக்கு வேணாம்தான். ஆனா அந்த தனிப்பட்ட சமாச்சாரம் ஸ்கூலுக்குள்ள நடந்திருக்கு. அதான் எங்க பிரச்சனையே. ஆமாங்கய்யா, ஒழுக்க கேடு இந்த ஸ்கூலுக்குள்ள நடந்திருக்கு. அப்படியே நாங்க விட்டுற மாட்டோம். இங்க பாருங்க, மறுபடியும் தப்பா பேசாதீங்க. நாங்க தான் சொல்றோம்ல, எதுவும் நடக்கல. சீ, வாய மூடு. நாக்க எடுத்து வச்சு அறுத்து போடுவேன். ஆற பாத்தல அப்படி பேசுத. அம்மா தங்கச்சில சூடாமணி மவ நெருப்புக்கு பிறந்தவ. இன்னொரு வார்த்தை அவளை தப்பா பேசன நசுக்கி கொண்டு விடுவேன். ஜாக்கிரத. ஆரம்பத்துல தப்பா பேசுத. வாங்கிட்டு என்னையா அடிதடி நேரம்னா இந்த பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? ஊர்ல இருக்கிற ஏழை பிள்ளைங்க எல்லாமே நல்லா படிக்கணும் தானே இவங்களை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். ஸ்கூல்னா பாடம் மட்டுமா? ஒழுக்கமும் சேர்த்து தான் கத்து கொடுக்கணும். சொல்லி கொடுக்குற டீச்சரு ஒழுக்கம் இல்லாம இருந்தா நாங்க என்ன பண்றது? இப்படி கேடுகட்ட செயல் நடக்கிற இந்த ஸ்கூலுக்கு நாங்க இனிமே எங்க பிள்ளைங்களை அனுப்ப போறது இல்ல. யோ, வாய் குசாம பேசாதயா. நீ சொன்னாலும் சொல்லாட்டலும் ரத்னா எப்படிப்பட்ட புள்ளனே எங்களுக்கு நல்லா தெரியுயா. நம்ம சண்முக குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். அவங்க அம்மா மேல இருந்த பலிய சண்முகம் தொடச்சாரு. இதோ நிக்கிறாரு சௌந்தர பாண்டிய. அவர் போட்ட பலிதானே நிரூபணம் ஆயிடுச்சு. எதுக்கு இப்ப தேவையான விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தானே இப்ப ரத்னாமலையும் பலி விழுந்திருக்கு. யோ, ரொம்ப ஒழுக்க சிலர் மாதிரி பேசாதயா. ஒரே ரூமுக்குள்ள ஒன்னா இருந்துதான் நாங்க பிடிச்சிருக்கோம். யோ, வாய மூடியா. திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு. யோ, என்னையா சண்முகம் கட்டிங் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரா? ஓவரா வந்து கூவுறா. யோ, வேணாயா. யோ, சொல்லி நிறுத்துங்கள, நிறுத்தல. வாங்கள, என்ன பண்ணுதிய? இது இந்த ஸ்கூல் மேல போட்டிருக்கிற சதி இல்லல. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு எவனோ செஞ்ச சதி இல்ல இது. என் அம்மா எப்படி உத்தமி பத்தினின்னு நிரூபிச்சனோ அதே மாதிரி என் தங்கச்சி நெருப்புக்கு பிறந்தவனு நிரூபிப்பம்ல. இலச்சம்மு அக்கா, இலச்சம்மு என்னல இப்படி ஆயி போச்சு. இந்த பழி எப்பல தொடக்கிறது? என் நெஞ்ச நொறுங்கி போச்சுல. இப்போ நீ ஒன்னும் கவலைப்படாத. என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணல. அவன் நெருப்புக்கு பிறந்தவ. அவ மேல போட்டு இருக்கிற பழிய தொடச்சு அவ உத்தமி நான் நிரூபிப்பம்பா. இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாதல. நீ உள்ள போல. ரத்னா, உன்னதாண்டி உள்ள போ. ரத்னாக்கா, என்னக்கா இது? உள்ள வாக்கா. அக்கா, உனக்கு யார் மேல என்னக்கா கோவம்? இதுக்காக இங்கே நிக்கிற வாக்கா உள்ள. ஏத்தா, எவனோ ஒரு பிக்காளி பைய செஞ்ச தப்புக்கு நீ என்னத்தா பண்ணுவ? நீ பத்திரமா தங்கணும் எங்களுக்கு தெரியாதா? நீ உள்ள வாத்தா. என் மேலதான் தப்பு. நான் ஸ்கூலுக்கு போயிருக்கணும். ஜுரம் வந்ததால என்னால போக முடியல. ஒருவேளை நான் போயிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ரத்னா, தயவு செஞ்சு உள்ளவா. இல்லை, நம்ம வீட்டு பஞ்சாயத்து எதுக்குல ரோட்ல வச்சு பேசிக்கிட்டு உள்ள வாழ. உடம்பும் மனசும் அம்பட்டும் பத்துக்கிட்டு எரியுதுன. என் மேல பழி விழுந்திருக்க. இதுக்கு நீ என்ன செய்ய போற? எலே, உன் மேல படி போட்டவனை அந்த கொடி கம்பத்துல கட்ட வச்சு அவன் வாயாலே உண்மைய கக்க வச்சு உன் மேல இருக்கிற பழிய தொடைக்கிறேன்ட்டு சபதம் போட்டு வந்திருக்கம்ல. அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அது நடக்கணும்னே.
எங்களை உள்ள வச்சு போட்டி அசிங்கப்படுத்தி சந்தோஷப்பட்ட அந்த அயோக்கிய அவன் யாரா இருந்தாலும் நீ என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். என் கால்ல கிடக்கிறத கழட்டி அவன ஊருக்கு முன்னாடி அடிக்கணும். அது நிச்சயம் நடக்கும்ல. நீ சபதம் போட்ட மாதிரி அவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து அதே கொடி கம்பத்துல வச்சு கட்டி வைக்கணும். கூடிய சீக்கிரத்துல அவன் தோலை உரிக்கணும். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வருவேன். அக்கா 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 நில்லுக்கா. நான் சூடாமணி பெத்த பொண்ணு. ஆனா சூடாமணி மாதிரி சாகுற வரைக்கும் கேவலமான பட்டத்தை நான் சுமக்க மாட்டேன். அந்த பொறுக்கிய ஸ்கூல் கம்பத்துல கட்டி வைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன். பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். 10 மாசம் நம்மள சுமந்து நமக்காக 20 வருஷம் ஜெயிலுக்கு போனாலே யாத்தா சூடாமணி அவ மேல சத்தியம். அந்த டீக்கார பாயில புடிச்சு நல்லா விசாரிங்கன்னு அறிவழகன் சொல்லுதான். இல்லை, ஆர்ல இந்த டீ கடைக்கார பையன் இவங்க ஸ்கூலுக்கு ரெகுலரா டீ கொண்டு வரவன். இன்னைக்குன்னு பார்த்து ரத்னா ரூம்ல அறிவழகனுக்கும் சேர்த்து டீயா வச்சிருக்கேன். ரத்னா ஏன் இங்க வைக்கிறான்னு கேட்டதுக்கு அறிவழகன் தான் வைக்க சொன்னான்னு சொல்லியிருக்கான். அதே அறிவழகன் கேட்டதுக்கு ரத்னா மேடம் ரூம்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஏன் இங்க வச்சேன்னு கேட்டதுக்கு ரத்னா மேடம் தான் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கான். எதுக்கு கலந்தான்னு தெரியணும்ல. அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ல. ஆமா மச்சான், அறிவும் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லுதான். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு ரொம்ப புலம்புதான். அவருக்கு அடி ரொம்ப பலமா மாமா? அடி என்னவோ சின்னதுதான். ஆனா ரத்னாவை நினைச்சுதான் புலம்பிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு ஆம்பளை, எதுவா இருந்தாலும் தாங்கிப்பேன். ஆனா ரத்னாவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சே, எப்படி தாங்குவான்னு தெரியலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இல்லை, இவ எதுக்குல அவமானத்தை தாங்கின? முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்ல. அவனை போய் நைட்டோட நைட்டா தூக்கணும். அவனை தட்டுற தட்டுல எல்லா உண்மையும் வெளியில கொட்டுவான் அவன். இவாள அதான் மச்சான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்க இப்பயே போய் அவனை பிடிச்சிடலாம். வா. ஏய் இரு, நானும் வரேன். இல்ல இல்ல இல்ல, நீ அந்த இடத்துக்குலாம் வர வேண்டாம். மச்சான் நீங்க வாங்க, ஒரே வண்டியில போயிடலாம். அந்த டீ கடை பையனை வெளியூருக்கு ஓட சொன்னேன். போயிட்டானா இல்லையான்னு தெரியலையே. சிஸ்டர், நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.